Hi friends, இன்னைக்கு வந்துட்டு Paleo dietல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். கோகனட் கேக் அண்ட் ஆல்மண்ட் பட்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவையான பொருட்கள் வந்துட்டு கோகனட் ஃப்ளவர் ஒரு 3/4 கப்பு, ஆயில் ஒரு 1/2 கப்பு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு மீல் வைக்கிறாங்க இல்லையா கடையில், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேனை வந்து நல்லா ஆயிலில் க்ரீஸ் பண்ணி அதில் வந்துட்டு அந்த வேக்ஸ் பெப்பரை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்ஸி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பெரிய ஜாரை எடுத்துக்கோங்க. பெரிய ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம 6 எக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முட்டை தான். 6 முட்டை வந்துட்டு நம்ம முதலே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி எடுத்து வச்சா நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேக்கு. உடச்சி ஊற்றிக்கிட்டு மிக்ஸியை வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட கம்மியாகவே ஒரு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப போட்டு அரைக்க தேவையில்லை, நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி அவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கோகோனட் ஃப்ளாரு, ஃப்ளாக்ஸ் மீல் போடுறனால வந்துட்டு கோகோனட் கேக் வந்து உடையாமல் நல்லா கெட்டியாக வரும். வெறும் கோகோனட் ஃப்ளவர் மட்டும் போட்டிங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகிட்டு உடஞ்சி வரும். ஃப்ளாக்ஸ் மீல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சதை போட்டு ரொம்ப ஓவராக பீட் பண்ண தேவையில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் மில்க்கு, நல்ல கெட்டிமான மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், ஹோல் மில்க்கு. மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ரொம்ப பீட் பண்ண தேவையில்லை, அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெட் பேன் இருக்கு இல்லையா, ப்ரெட் செய்கிற பேன், அதை வந்துட்டு நான் இந்த மாவை நல்லா இது பண்ணி விட்டு ஸ்பூனில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்ம மாவு வந்து கெட்டியாக இருக்கு இல்லையா, கெட்டியாக இல்லை ட்ரையாக இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு நான் கையிலே எல்லாத்தையும் அமுத்தி விட்டேன். கையிலேயே வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப அமுக்காமல் நல்லா வந்துட்டு அந்த நடுவில் இடம் இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு அமைக்கோங்க. நல்லா வந்துட்டு அந்த காற்றெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக அமுத்தி விட்டு ஸ்பூன்லேயும் வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஈவனாக அமுத்தி விட்டுருங்க. இதை நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பேனில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஸ்ப்ரெட்டை வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சுடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாவு அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா அவனில் வச்சிடலாம். அவன் வந்து நான் ஆல்ரெடி வந்து 350ல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 350 ஃபாரன்ஹீட் இல்லைன்னா வந்துட்டு 180 செல்சியஸ். உள்ளே வச்சாச்சு. 35 to 40 மினிட்ஸ் ஆகும். இது வந்து நார்மல் கேக் மாதிரி நல்லா புசுன்னெலாம் வராது, நார்மலாக தான் வரும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆல்மண்ட் பட்டர் ரெடி பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுட்டு 1 கப்பு ஆல்மண்ட் வந்துட்டு ட்ரை ஆல்மண்ட் ஆல்மண்ட் எடுத்துட்டு வறுத்துட்டு ஒரு 6 to 8 மினிட்ஸ் அதிலேயே வறுத்துட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஹீட்டில் வைக்க வேணாம். அங்கே பக்கத்துலேயே நின்று வறுக்கணும். இப்படியே வறுத்துட்டு எடுத்து அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி வரும். இன்னொரு 2 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா இப்படி லிக்விடாட்ட வந்துடும். அவ்வளோதான், எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்மண்ட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக, சுகர் ஆட் பண்ணாமையே. அவ்வளோதான், 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சொரன்னு கத்தி இருக்கும்ல, அதை எடுத்து கட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ளாக்ஸ் மீல் ஆட் பண்ணியிருக்கனால வந்துட்டு பியாமல் நல்லா வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும் அது ஃப்ளாக்ஸ் மீலோட. அவ்வளோதான், கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மண்ட் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம சூப்பரான ஒரு கேக்கு சாப்பிட்லாம். இது வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 3 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் 4 ஸ்லைஸ் இருந்தால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்துட்டு ஏதாவது ஒரு லிக்விட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.